சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்கலாம். ஹசீஃப், திமுக செயற்குழு கூட்டம்ல இன்னைக்கு என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு, முழு விவரங்கள் சொல்லுங்க. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து விலகுவதாக தன்னுடைய முடிவை அறிவித்த உடனேயே தலைமை செயற்குழு அவசர கூட்டம் உடனடியாக நடைபெறும், அதாவது இன்றைய தினம் நடைபெறும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை சுமார் 10:30 மணியளவில் திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கியது. இந்த செயற்குழுவை பொறுத்தவரை திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் அன்பழகன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திமுகவினுடைய தென்மண்டல பொறுப்பாளரான அழகிரி அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதற்கு குறித்த காரணத்தை அவர் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். அதன் அடிப்படையில் செயற்குழு என்பது அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்டு நடைபெறும் ஒரு விஷயம் அல்ல. செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள கூட மாட்டார்கள் என்ற மாதிரியான தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த செயற்குழு கூட்டம் என்பது சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. செயற்குழுவில் முக்கியமாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக அனைவரும் எதிர்பார்த்த வகையில் ஏற்கனவே திமுக மத்திய அரசிடம் முன்வைத்த அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் இறுதி யுத்தம் நடைபெற்ற அந்த காலத்தில் நடைபெற்றது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. ஆகவே அது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு சர்வதேச விசாரணை, சுதந்திரமான விசாரணை குழுவை அமைப்பதற்கான நடவடிக்கையை ஐநா அவையில் இந்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு உரிய அரசியல் தீர்வு என்பது அங்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலமே ஏற்படும். ஆகவே அதற்கான நடவடிக்கையும் இந்திய அரசு ஐநாவையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் இந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் அதிமுக அரசு அனைத்து கல்லூரிகளையும் மூடியுள்ளது. ஆகவே அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இலங்கை பிரச்சனையில் இரட்டை வேடம் போட்டு வருவதாகவும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காக கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற உள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய அரசு கலந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை. இதை கருத்தில் கொண்டு பல்வேறு நாடுகள் காமன்வெல்த் மாநாட்டை தவிர்ப்பதற்கான முடிவை எடுத்துள்ளனர். ஆகவே அதே போன்றதொரு முடிவை இந்திய அரசும் எடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் ஏற்கனவே நான் கூறியபடி திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதற்கான காரணங்களை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகவே இந்த திமுக ஏற்கனவே முன்மொழிந்த இந்த கோரிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை தாண்டி தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக தற்போது இந்த கெயில் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு வரும் அந்த பாதாள குழாய், அதாவது எரிவாயு குழாய் தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் ஏற்கனவே கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் கைப்பற்றப்பட்ட அதே மாதிரியான நடவடிக்கையும் தமிழகத்தில் கைப்பற்றப்பட வேண்டும். குறிப்பாக விளைநிலங்களுக்கு கீழ் அந்த குழாய் பதிக்கக்கூடாது. மேலும் அது சாலை வழியாக, குறிப்பாக நெடுஞ்சாலை வழியாக போகும் வகையில் அந்த குழாய்கள் பதிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கடந்த சில ஆண்டுகளாக திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்த போது தமிழகத்தில் திமுக என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளது, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய உதவியோடு என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்பது குறித்து ஒரு பட்டியல் போடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததற்காக திமுக தலைவர் கருணாநிதிக்கு நன்றி தெரிவித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக கூறப்போனால் சேது சமுத்திர திட்டத்தையும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சேது சமுத்திர திட்டம் மற்றும் மதுரவாயில் சென்னை துறைமுகத்துக்கு இடையான பறக்கும் சாலை அமைக்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இரண்டு திட்டங்களும் நிறைவேற்ற விடாமல் தமிழக அரசு தடுப்பதாகவும், ஆகவே அந்த வகையில் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் உடனடியாக போராட்ட அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிக குறிப்பாக தற்போது இலங்கை பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் டெசோ அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், ஆகவே டெசோ அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஒரு
தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் தமிழக அரசு, அதாவது ஏற்கனவே திமுக மத்திய அரசுக்கு முன்வைத்த கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு எதிராக திமுக கொண்டுள்ள அந்த மனப்பான்மை அதாவது குறிப்பாக கூறி வரும் சில முக்கியமான கோரிக்கைகள், எதிர்த்து வைக்கும் முக்கியமான வாதங்கள் ஆகியவை இந்த தீர்மானத்தில் இடம்பெற்றுள்ளன. ஒட்டுமொத்தத்தில் இது நாள் வரை திமுக மத்திய அரசில் அங்கம் வகித்த போது தமிழகத்துக்கு செய்துள்ள சாதனைகளும் இந்த தீர்மானத்தில் ஒட்டுமொத்தமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஹசீப், இன்னைக்கு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அடுத்த ஆண்டு வரை இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்நோக்கிறது, அது குறித்து விவாதிக்கப்பட்டதா? குறித்த கேள்வியை செயற்குழுவை முடித்து வெளியே வந்த திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிடம் நாம் கேட்டோம். இது குறித்து அவர் பேசும்பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெறுவதற்கு இன்னும் பல காலங்கள் உள்ளது. ஆகவே அது குறித்து பேசுவதற்கான எந்த நிர்பந்தமும் தற்போது ஏற்படவில்லை. அதன் அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்று கூறினார். மேலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து திமுக வெளியேறுவது தொடர்பாக ஏதாவது எதிர்கருத்து நிலவியதா, செயற்குழு உறுப்பினர்கள் அது குறித்து ஏதாவது எதிர்கருத்தை பதிவு செய்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு அவர் பதிலளிக்கும் பொழுது, தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த 16 தீர்மானத்தையும் ஒட்டுமொத்தமாக அனைத்து உறுப்பினர்களும் ஆதரித்தனர். அந்த வகையில் அந்த செயற்குழு கூட்டத்தில் எந்த வகையான எதிர்கருத்தும் நிலவவில்லை என்பதற்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம் என்றும் அவர் கூறினார்.